நாடு முழுவதும் ரயில்வே துறையில் 30,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை ஒழித்து கட்டுகிற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய நடவடிக்கையை கண்டித்தும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தென் சென்னையில் கிண்டி, வேளச்சேரி, தாம்பரம், மாம்பலம் ஆகிய 4 மையங்களில் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் தலைமையில் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்கிற நடவடிக்கையிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். தெற்கத்திய ரயில்வேயிலே மட்டும் ஏறத்தாழ 2000 பணியிடங்களை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பயணிகள் பாதுகாப்பு இல்லாமல் நிறைய விபத்துக்கள் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்படாத நிலையிலும் உரிய தரமற்ற பொருட்களை பயன்படுத்துவதனுடைய விளைவாகவும் ரயில் விபத்துக்கள் என்பது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ரயில் விபத்துக்களில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிற கொடுமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிதாக ரயில்கள் விடப்படுகிறது, புதிய வழித்தடங்களில் ரயில்கள் விடப்படுகிறது, புதிய ரயில்வே நிலையங்கள் என்பது இந்தியாவில் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கிற பணியிடங்களை குறைப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது பொதுமக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது பற்றி கவலைப்படாமலும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதை அனைவரும் கண்டிக்க முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே உடனடியாக இந்த பணியிடங்களை காலி செய்வது என்கிற இந்த சுற்றறிக்கையை பிஜேபி அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தித்தான் இந்த பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே வேலையின்மையினால் மிக கடுமையான பாதிப்புக்கு இளைஞர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். இப்போது எரிவாயுனுடைய விலையை உயர்த்தி அடுத்த தாக்குதலை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்போது தொடுத்திருக்கிறது. ஒரு சிலிண்டருடைய விலை, வணிக சிலிண்டருடைய விலை 1000 ரூபாய் ஏக காலத்தில் உயர்த்தி இருப்பதும் 5 கிலோ அளவுள்ள சிலிண்டருடைய விலை 261 ரூபாய் உயர்த்தி இருப்பது என்பதும் கடுமையான பாதிப்புகளை, பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக ஏராளமான ஹோட்டல்கள் மூடப்படும். ஹோட்டல்களிலே பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது இல்லாமல் போகும். அங்கிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி வீடுகளுக்கு விநியோகிக்கக்கூடிய கிக் தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பு என்பது பறிக்கப்படும். இந்த 1000 ரூபாய் விலை உயர்வின் காரணமாக எல்லா உணவுப் பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயரும். ஹோட்டல்களை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் இதனால் தினந்தோறும் சில 100 ரூபாய்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவார்கள். ஆகவே இந்த சிலிண்டர் விலை உயர்வு என்பதையும் ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இவ்வளவு காலமும் இவர்கள் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் இவ்வளவு நாட்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்போது தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் மக்கள் மீது அடுக்கடுக்கான தாக்குதல்களை தொடுப்பதை நாம் தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அநேகமாக அடுத்த ஒரு சில நாட்களில் வீடுகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எரிவாயு சிலிண்டர் விலையும் கடுமையாக உயர்த்தப்படும். பெட்ரோல், டீசலுடைய விலையும் கடுமையாக உயரும். ஆகவே இவர்களை பொறுத்தவரை தங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பெட்ரோலிய பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ள அதானி, அம்பானி போன்றவர்களுடைய லாபம் தான் அவர்களுடைய நோக்கமே தவிர சாதாரண மக்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒரு ஆட்சியாக ஒன்றிய பிஜேபி இருக்கிறது என்பதை நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆகவே மக்கள் மீதான இந்த கொடூரமான தாக்குதலுக்கு எதிராக வலுமிக்க கண்டன இயக்கத்தை நாங்கள் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததற்கு பிறகு மற்ற இதோடு ஒத்த கருத்துடைய கட்சிகளையும் இணைத்து வலுமிக்க கண்டன இயக்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பத்தி கேட்டப்ப ரயில்வேல 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய வழக்கமான பள்ளி தான். அவங்க அந்த இதை சரண்டர் பண்ணிட்டு வேற துறைக்கு தான் போவாங்க. ஆனா யாரோட வேலை வாய்ப்பும் அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரயில்வேல விளக்கம் கொடுத்தாங்க. இல்ல பணியிடங்களை ஒழித்து கட்டுவது என்பது இனிமே அந்த பணியிடமே இருக்காது. இப்போ ஒரு இடத்துல 1000 பேர்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் இங்க வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க. 1000 பேர் இருந்தால்தான் ரயிலை இயக்க முடியல. 200 இடத்தை ஒழிச்சு கட்டுறாங்கன்னா திரும்ப அந்த 200 இடம் வரவே வராது. அந்த 800 இடம் மட்டும்தான் இருக்கும். புதிதாக 200 பேர் வேலைக்கு வருவதை அவர்கள் தடுக்கிறார்கள். பணியிடங்களை காலி செய்கிறார்கள். ஆட்குறைப்பு என்பது வேறு, பணியிடங்களை முற்றிலுமாக காலி செய்வது என்பது வேறு. அந்த சுற்றறிக்கையில் அவர்கள் பணியிடங்களை ஒழித்து கட்டுவது என்பதை தான் அறிவித்திருக்கிறார்கள். அதனால இனிமேல் எந்த காலத்திலும் அந்த பணியிடம் வராது.
ஆயிடுச்சு. அதனால கூட இந்த டைப்பஸ் மாதிரியான பணியிடங்களுக்கு எடுக்கப்பட தேவையில்லைன்றதுனால இதை எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் எடுப்பது. இல்ல என்னென்ன துறையில் என்னென்ன செக்ஷனில் என்கிற முறையில் அதுல விளக்கங்கள் எதுவும் இல்லை. 2% பணியிடங்களை குறைப்பது, அதுல தென்னிந்திய ரயில்வே பொறுத்த வரைக்கும் 2000 பணியிடங்களை காலி செய்வது என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4 முழுவதும் 30,000 பணியிடங்கள் என்றுதான் பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தவிர எந்தெந்த செக்ஷன்ல பணியிடத்தை குறைப்பது என்கிற முறையில் அதுல விவரங்கள் என்பது இல்லை. பட் எந்த துறையில் இருந்தாலும் நான் சொன்னது மாதிரி புதிய வழித்தடங்கள் என்பது அமைக்கப்படுகிறது, புதிய ரயில்கள் விடப்படுகிறது. இன்னும் புல்லட் ரயில் வேலை விட போறதா பிரதமர் ஏற்கனவே வேற சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் ஆளே இல்லாமல் இயக்கப் போகிறார்களா என்று தெரியவில்லை. ஆகவே மனிதர்களுடைய தேவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறை. இரண்டாவது, இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்கிற முறையில் இடஒதுக்கீட்டின் மூலமாக பலன் பெற வேண்டியவர்களும் கடுமையான பாதிப்பு உள்ளாவார்கள். பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வாய்ப்பும் இதனால் பறிக்கப்படும். ஆகவேதான் இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இதை ஒத்த கருத்துடைய அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு வலிமிக்க போராட்டத்துக்கு நாங்கள் செல்வோம். திமுக ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வேலை வாய்ப்பின்மைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கல. இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க மறுத்துருச்சு திமுக அப்படின்னு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காங்க. இது இந்த சூழல், அதாவது தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய சூழல்ல பேசப்பட்டிருக்கிறது ஒரு பேசுபொருள் ஆச்சு. என்ன மாதிரியான மனநிலையில இடதுசாரிகள் இருக்கிறாங்க? நிஜமாவே திமுக அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றது ஒரு வருத்தமா இருக்குதா? அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் இடதுசாரி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக எங்களுக்கு திருப்தி இல்லை என்பதை நான் அப்போதே வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதே நேரத்தில் உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு இந்த அணியினுடைய திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த அணியில் உள்ள அனைத்து கட்சிகளோடும் இணைந்து கடுமையான உழைப்பினை அனைவரும் இணைந்து செய்திருக்கிறோம். திமுகவோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகளும் இணைந்து தேர்தல் களப்பணி என்பதை நாங்கள் மிகச் சிறப்பாக ஆற்றியிருக்கிறோம். களப்பணியினுடைய வெற்றியை வரக்கூடிய 4ஆம் தேதி மாலை அனைவரும் நாம் அறிவோம். நிச்சயமாக மாபெரும் வெற்றியை இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெறும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உடன்பாடு ஏற்படுவதற்கு முன்பாக எங்களுக்கு இருக்கிற கருத்துக்கள் என்பது வேறு. ஆனால் தொகுதி உடன்பாடு என்பது ஏற்பட்டதற்கு பிறகு 2 கலந்து நின்று இந்த அணியினுடைய வெற்றிக்காக அனைவரும் பாடுபட்டிருக்கிறோம். இது களத்திலே இருந்த அல்லது ஊடகவியலாளர்கள் அனைவருக்குமே தெரியும். ஆகவே அந்த வகையில் இந்த அணியினுடைய வெற்றி என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில், பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் 4ஆம் தேதி இந்த தேர்தல் முடிவு என்பது அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து எடுத்துக்கலாமா, இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒட்டுமொத்த கருத்தா எடுத்துக்கலாமா? இல்ல அவருடைய பேட்டியை நான் நேரடியா பார்க்கல, ஊடகங்கள்ல வந்திருக்கிறதான். அவர் என்ன சந்திக்கல, அவர் வெளியூர்ல இருக்காரு, நான் இங்க இருக்கிறேன். பட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். எங்களுடைய திருப்தி இல்லைன்றதை நான் ஏற்கனவே வெளிப்படுத்தியாச்சு. அது திமுக தலைமைக்கும் தெரியும். அதற்கு பிறகு உடன்பாடு என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உடன்பாட்டுக்கு உட்பட்டுதான் தேர்தல் களப்பணி என்பதை ஆற்றியிருக்கிறோம். அந்த களப்பணியினுடைய விளைவாக மாபெரும் வெற்றியை இந்த அணி பெற இருக்கிறது. அதனால அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாளை மறுநாள் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, விஜயின் தாக்கம் எப்படி பாக்குறீங்க? சில கருத்து கணிப்புகள் அவருக்கு ஆதரவாகவும் இருந்திருக்கு. அவருடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, நான் ஏற்கனவே நேற்றைக்கு சேலத்துல சொல்லிட்டேன். அதாவது இது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. இது ஒவ்வொரு நிறுவனமும் அவர்களுடைய யார் அவர்களை பணியமர்த்தினார்களோ அவர்களை திருப்தி செய்யக்கூடிய வகையில் அவர்கள் கருத்து திணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை களத்தில் இருந்து தேர்தல் பணி ஆட்சியிலிருந்து நாங்கள் சொல்ல விரும்புவது, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் மிக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.